வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் லெட்டர் ரைட்டிங் பற்றின A to Z எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு இது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் லெட்டரே எழுதுனது கிடையாது, ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க, அதில் லெட்டர் ரைட்டிங் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இதில் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, உங்களுக்கு மைண்டில் என்னென்னலாம் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, அதையும் அதுக்கும் மேலே எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோ நம்முடைய கோர்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன், நம்முடைய யூடியூப் சேனல்லையும் கொடுத்துருப்பேன். யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க, கோர்ஸில் பார்க்குறவங்க சந்துரு மேத்ஸ் ஆப்பில் சேட்டில் கேளுங்க. ஓகே, ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கோர்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இது போக இன்னும் ஒரு சில பிடிஎஃப் கொடுப்பேன், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பிடிஎஃப் கொடுப்பேன். அது எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்கும். ஓகே, வீடியோ கோர்ஸ்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம A to Z எல்லாமே பார்க்க போகிறோம். இதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்கணும், அதுக்கான ஃபார்மேட் என்ன, அதில் நீங்கள் பஞ்சுவேஷன் மார்க்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், எத்தனை பேராகிராஃப் இருக்கணும், அதுக்கான டெம்ப்ளேட் எல்லாமே நான் கொடுப்பேன். நீங்கள் ஒரு 3 பேராகிராஃப் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷனுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் எந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸை எல்லா விதமான லெட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லா டீட்டெயிலும் இருக்க போது வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்லைடுக்கு மேலே இருக்குது. அப்படின்னால நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஓகே, ஸோ நார்மலாக லெட்டர் ரைட்டிங் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா அதில் எத்தனை வேர்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருவாங்க. கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா 150 வேர்ட்ஸ் வர்ற மாதிரி எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி இதில் நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணணும், என்ன எழுதணும்ட்டு யோசிச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யோசிக்காமலே எழுத முடியும். ஏன்னா இதில் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிடுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன், என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன். ஸோ டிஃபால்ட்டாக என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க. உள்ள என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஷினில் இருக்கும். ஓகே, கொஷினில் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நியூஸ் பேப்பருக்கு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதில் என்ன ரீசனுக்காக எழுத போகிறீங்க அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரோடு சரியில்லைன்ட்டு. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருவாங்க. அப்படின்னா நீங்கள் இதில் யோசிச்சு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, நடுவில் ஒரு பேராகிராஃபில் அந்த சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சா போதுமானது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக லெட்டர் ரைட்டிங் மட்டும் ஒரு எக்ஸாமில் இருக்காது. லெட்டர் ரைட்டிங் இருந்தால் எஸ்ஏ ரைட்டிங் சேர்ந்து இருக்கும், ப்ரெஸி ரைட்டிங் சேர்ந்து இருக்கும், லாங் ஆன்சர் கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் லெட்டர் ரைட்டிங்க்கு அதிகமான டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னால முடிஞ்ச அளவு குயிக்காக இந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் இது என்ன டைப் ஆஃப் லெட்டர் அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னா கொஷினில் யாருக்கு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க, என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, அது ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு டிசைட் பண்ணிடலாம். யாருக்கு எழுதணும், என்ன காரணத்துக்காக லெட்டர் எழுதணும், அந்த காரணத்தை வச்சு இது ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வச்சே நீங்கள் அது என்ன ஃபார்மேட்டில் எழுதணும், ஃபார்மல்னா ஒரு ஃபார்மேட், இன்ஃபார்மல்னா இன்னொரு ஃபார்மேட் இருக்குது, அது என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இப்போ லெட்டரில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் எழுதுவோம். ஓகே, அடுத்து 2 போட்டுட்டு யாருக்கு அனுப்புகிறோமோ அந்த அட்ரஸ் எழுதுவோம். நார்மலாக நம்ம இப்படி தான் படிச்சிருப்போம். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் இப்படி ஃப்ரம் டூன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக ஃப்ரம் அட்ரஸ், டேரெக்டாக டு அட்ரஸ், ஒரு கேப் போட்டுட்டு இந்த மாதிரி எழுதுனா போதும். அதுக்கு மேலே ஃப்ரம் டூன்னு மென்ஷன் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம். இது ஓல்டு ஃபார்மேட்டு, இப்போலாம் இதை யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பர்டிகுலராக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃப்ரம் டூ போட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நான் தெரியாமல் போட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இது பெரிய தப்புலாம் கிடையாது, போடுறதுனால தப்புலாம் கிடையாது. பட் போட வேண்டாம். ஓகே, போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து இப்போ ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா இப்போ இது ஃபார்மல் லெட்டருக்கான ஃபார்மேட். ஃபார்மல் லெட்டருக்கான ஃபார்மேட் தெரிஞ்சிருச்சுன்னா இன்ஃபார்மல் அதை விட ஈஸி தான். ஓகே, அதில் 1-2 இருக்காது, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபார்மல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சென்டரோட அட்ரஸ், அதாவது இப்போ நீங்கள் தான் எழுதுவீங்க. ஓகே, நீங்கள் தான் அந்த லெட்டரை எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் ஒரு 3 லைன் 4 லைனில் இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் உங்களோட நேம் அப்படியே எழுதக்கூடாது. நீங்கள் ஸ்கூல்லையுமே இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாமில் லெட்டர் கேட்குறாங்கன்னா நீங்கள் உங்களோட நேமை எழுதக்கூடாது, மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ உங்களோட நேமை நீங்கள் எழுதக்கூடாது. நேம் அவங்க கொடுக்கல அப்படின்னா வெறுமனே XXXYYY அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே,
ஆனால் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பேர் பூஜா, நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ரோடில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லெட்டர் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே என்ன நேம் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அதை உங்களோட பேருக்கு பதிலாக உங்களோட அட்ரஸுக்கு பதிலாக நீங்கள் எழுதணும். எதுவுமே கொடுக்கலனா நீங்கள் XYZ அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நேமுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். ஓகே, அதாவது ஒரு லைன் விடணும். நேம் உங்களோட அட்ரஸுக்கு அப்புறம், சென்டர் அட்ரஸுக்கு அப்புறம் ஒரு லைன் விடணும். நேமுக்கு அப்புறம் கிடையாது, சென்டர் அட்ரஸுக்கு அப்புறம் ஒரு லைன் கேப் விடணும். கேப் விட்டுட்டு நீங்கள் டேட் போடணும். ஓகே, ஸோ இதுக்கான டெம்ப்ளேட், இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எல்லாமே நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டேட் வந்து கீழே எழுதணும். உங்களோட அட்ரஸுக்கு அப்புறம், சென்டரோட அட்ரஸுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் எழுதணும். டேட் வந்து இந்த மாதிரி 10th October 2025 இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன டேட்டு, மந்த்து, கமா போட்டுட்டு இயர் இந்த மாதிரி போடுங்க. 10th October, 8th August 2024 அப்படிங்கிற மாதிரி டேட் வந்து நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். அடுத்து ஒரு கேப் விடணும். ஓகே, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லைன் வந்து விடணும். இதுக்கும் அடுத்ததுக்கும் நடுவில் ஒரு லைன் விடணும். அடுத்து தான் ரிசீவரோட அட்ரஸ், யாருக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்க அந்த அட்ரஸ் வந்து எழுதணும். ஓகே, அதுவுமே ஒரு 3லேருந்து 4 லைனுக்குள்ள, அதுவுமே மேக்ஸிமம் எக்ஸாமில் கொடுத்துருவாங்க. கொடுக்கலன்னா நீங்களாக அஷ்யூம் பண்ணி அந்த ரேங்க் இதுதான் இருக்கும், த எடிட்டர், ஒரு நியூஸ் பேப்பர், XYZ நியூஸ் பேப்பர், சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு பின்கோட் அந்த மாதிரி போட்டுக்குவாங்க. ஓகே, ஸோ இப்போ ரிசீவரோட அட்ரஸ் எழுதிட்டீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விட்டுருங்க, ஒரு லைன் வந்து விட்டுருங்க. விட்டுட்டு சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு என்ன சப்ஜெக்ட் அதை சிம்பிளாக ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தைக்குள்ள ஒரு லைனுக்குள்ளே வர்ற மாதிரி வந்து நீங்கள் எழுதிடுங்க. ஓகே, அதாவது என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த அதுவுமே உங்களுக்கு கொஷினில் இருக்கும். சப்ஜெக்டை வந்து நீங்கள் கொஷினில் இருக்கிறதா எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் எழுதணும். அதுக்குமே நம்ம டெம்ப்ளேட் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சால்யூட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சால்யூட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, அதாவது டியர் சார், ரெஸ்பெக்டட் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகே, ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கேப் போட்டுட்டு நீங்கள் டியர் சார் இல்லைனா ரெஸ்பெக்டட் சார் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆரம்பிக்கணும். ரெஸ்பெக்டட் சார் இல்லைனா மேம் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்தும் மெயின் பாடி ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கடுத்துமே வந்து ஒரு லைன் கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறம் மெயின் பாடி, அதில் வந்து ஒரு 3 பேராகிராஃப் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 3 பேராகிராஃப் எழுதிட்டு ஒவ்வொரு பேராகிராஃப் நடுவுலையுமே வந்து நீங்கள் ஒரு லைன் வந்து கேப் விட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மெயின் பாடி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட் என்னவோ அது ஒரு 3 பேரா நீங்கள் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசிங், அதாவது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் லவ்விங்லி அப்படிங்கிற மாதிரி போடுவீங்களா, அதை தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடைசியாக முடித்த பேராகிராஃபுக்கும் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசிங்க்கும் நடுவில் நீங்கள் ஒரு லைன் வந்து கேப் விடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். இது வந்து ஃபார்மல் லெட்டருக்கானது. இன்ஃபார்மல் லெட்டரில் இதில் ஒரு சிலது இருக்காது, அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னங்கிறத நான் திரும்பவும் சொல்லிடுறேன். சென்டரோட அட்ரஸ், யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு டேட் இந்த மாதிரி டேட்டுன்னு போட்டுலாம் எழுத வேண்டாம், டேரெக்டாக டேட்டை எழுதிடணும். ஓகே, அடுத்து ஒரு லைன் கேப் விட்டுட்டு ரிசீவரோட அட்ரஸ், யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களோட அட்ரஸ், அடுத்து ஒரு லைன் கேப் விட்டுட்டு சப்ஜெக்ட் என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடணும். அடுத்து ஒரு லைன் கேப் விட்டுட்டு சால்யூட்டேஷன். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா டியர் சார் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு லைன் கேப் விட்டுட்டு மெயின் பாடி ஒரு 3 பேராகிராஃப் வர்ற மாதிரி எழுதிட்டு ஒரு லைன் கேப் விட்டுட்டு காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசிங், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் லவ்விங்லி அப்படிங்கிற மாதிரி போட்டு உங்களோட நேம்னா அந்த இடத்துலையுமே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நேம் இல்லைனா XYZ அப்படிங்கிற மாதிரி போட்டுடணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். இப்போ ரிசீவரோட அட்ரஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, நார்மலாக வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஃபார்மல் லெட்டர் தான் எழுதுவீங்க. ஃபார்மல் லெட்டரில் தான் ரிசீவர் அட்ரஸே நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகே, இன்ஃபார்மல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரோட அட்ரஸே இருக்காது. ஸோ இப்போ ஃபார்மல் லெட்டர் அப்படின்னாலே ஒரு ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு தான் நீங்கள் எழுதுவீங்க. ஓகே, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு இல்லைனா ஒரு ஸ்கூல் பிரின்சிபலுக்கு, காலேஜ் பிரின்சிபலுக்கு, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவரோட ரேங்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அவரோட நேம்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நேம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் போடக்கூடாது. ஓகே, நார்மலாக இப்படி தான் அவங்களோட நேம், அவங்களோட ரேங்கை தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. த எடிட்டர், த டிஐஜி, த மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி தான் போடுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு லெட்டர் எழுதினாலுமே அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணக்கூடாது, அவங்களோட ரேங்கை மென்ஷன் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் மேனேஜருக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க, அந்த மேனேஜரோட பேர் தெரிஞ்சாலுமே நீங்கள் அப்படி போடக்கூடாது. த மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு என்ன பேங்க் அப்படிங்கிற மாதிரி அடுத்து, இல்லைனா என்ன கம்பெனி, இல்லைனா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத அடுத்த லைனில் மென்ஷன் பண்ணணும். அடுத்து சிட்டி சென்னை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பின்கோட் இதை மென்ஷன் பண்ணால் போதுமானது. மொபைல் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே ரியல் லைஃப்பில் எழுதுறப்போ வேணால் மென்ஷன் பண்ணலாம், பட் எக்ஸாமில் எழுதுறப்போ மொபைல் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்.
மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் தான் இருக்குது, ஃபார்மல் இன்ஃபார்மல் அப்படின்ட்டு. பட் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டுமே நல்லா தெரியுது, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதான் 2 கொஷின் கொடுத்துட்டு 2ல் ஏதாச்சும் ஒன்றுக்கு நீங்கள் லெட்டர் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஃபார்மல், இன்னொன்று இன்ஃபார்மல். உங்களுக்கு ரெண்டுமே நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் ஃபார்மல் லெட்டரை எழுதுங்க. ஏன்னா ஃபார்மல் லெட்டருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, இன்ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஃபார்மல் லெட்டரோட அந்த ஃபார்மேட்லேயே பாதி ஃபில் ஆயிடும். ஓகே, ஸோ அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும், அதுலேயே உங்களுக்கு பாதி மார்க் வந்துடும். அப்படினால இன்ஃபார்மலை விட ஃபார்மல் லெட்டரை நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். இல்லை ரெண்டு டாப்பிக்கையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு இன்ஃபார்மலில் கொடுத்துருக்கக்கூடிய டாப்பிக்கில் எனக்கு கொஞ்சம் நல்லா எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் அதையும் அட்டன் பண்ணலாம். அதுக்காக ரெண்டையும் கொடுத்தா நீங்கள் ஃபார்மல் தான் பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, இன்ஃபார்மல் லெட்டரும் நீங்கள் எழுதலாம். ஓகே, பட் இன்ஃபார்மலில் எழுதுறப்போ நீங்கள் உள்ளே கொடுக்கக்கூடிய கண்டென்ட் கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த 150 வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார்மல் லெட்டர்னா என்ன, அதை பற்றின அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபார்மல் லெட்டர் அப்படின்னாலே ஒரு ஆஃபீஸருக்கோ இல்லைனா ப்ரொஃபஷனலாக உங்களோட டியூட்டி ரிலேட்டடாக, உங்களுடைய ஒர்க் ரிலேட்டடாக வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எழுதுறது தான் வந்து ஃபார்மல் லெட்டர். ஸோ அது வந்து கிளியராக இருக்கணும், பொலைட்டாக இருக்கணும், கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார்மல் லெட்டர் அப்படின்னாலே அது வந்து ஃபார்மலாக இருக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன டாப்பிக்லாம் கேட்பாங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, நான் PDF கொடுத்துருவேன் கோர்ஸில். ஸோ அவங்க எல்லாருமே இந்த டாப்பிக்கே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாப்பிக்லாம் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்டர் டு த எடிட்டர், ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு வந்து நீங்கள் லெட்டர் எழுதணும். எதுக்காகனா ஏதோ ஒரு சோஷியல் இஷ்யூக்காக, அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அப்படி இல்லைன்னா கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக நீங்கள் வந்து எடிட்டருக்கு வந்து லெட்டர் எழுதணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு உங்கள் ஏரியாவில் ரோடு சரியில்லை, பவர் கட் அதிகமாக ஆகிட்டு இருக்குது, வாட்டர் சப்ளை சரியில்லை, ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகே, ஒன்றுக்கு தனித்தனி. ஓகே, இதில் 3 கொஷின் இருக்குது. ஓகே, 3க்குமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரைட் அ லெட்டர் டு எ கவர்மெண்ட் ஆஃப் அஃபீஷியல் ஃபார் புவர் ரோட்ஸ் இன் மை ஏரியா அப்படிங்க மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஃபார்மேட்டில், அதுவும் இத்தனை வேர்ட்ஸுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அத்தனை வேர்ட்ஸுக்குள்ளே கரெக்டான ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஒரு சூப்பரான லெட்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். அதையே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது தான். ஓகே, அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் ஸ்கூலில் லீவ் போடுறதுக்காக, இல்லைனா காலேஜில் லீவ் போடுறதுக்காக, இல்லைனா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக, இல்லைனா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஸ்கூல் பிரின்சிபலுக்கு வந்து நீங்கள் லெட்டர் எழுதலாம். ஓகே, காலேஜ் பிரின்சிபலுக்கு வந்து லெட்டர் எழுதலாம். ஓகே, அந்த மாதிரியும் கேட்கலாம். இதெல்லாம் ஃபார்மல் லெட்டர்ஸ். ஓகே, மேனேஜருக்கு ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்காக, இல்லைனா ரிசைன் பண்ணுறதுக்காக, இல்லைனா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக உங்களோட கம்பெனி மேனேஜருக்கு வந்து நீங்கள் லெட்டர் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, அடுத்த பேங்க் மேனேஜருக்கு உங்களுக்கு வந்து நியூ ATM கார்டு வேணும், இல்லைனா ATM கார்டு தொலைஞ்சிருச்சு அதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து தேவையில்லாமல் பணம் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு, இல்லைனா லோன் வேண்டி, ஸோ இந்த மாதிரி வந்து லெட்டர் எழுத சொல்லலாம். ஓகே, ஜென்ரலாக இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார்மல் லெட்டர் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சென்டரோட அட்ரஸ் இருக்கணும், அடுத்து கேப் விட்டுட்டு டேட் இருக்கணும், கேப் விட்டுட்டு ரிசீவரோட அட்ரஸ் இருக்கணும், கேப் விட்டுட்டு சப்ஜெக்ட் ஒரு 1 லைனுக்குள்ளே இருக்கணும், என்ன பர்பஸ்க்காக எழுதுகிறோம் அப்படிங்கிறது அதை சொல்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து கேப் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார், மேடம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் சார், டியர் மேடம் அப்படிங்கிற மாதிரி எதுனாலும் இருக்கலாம். ஓகே, அடுத்து கேப் விட்டுட்டு மெயின் பாடி என்னவோ அது ஒரு மூணு பேராகிராஃபில் இருக்கணும், 3 சின்ன சின்ன பேராகிராஃப். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். ஓகே, அதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இன்ட்ரோடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சில டெம்ப்ளேட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுலேயே நீங்கள் வந்து என்ன ரீசனுக்காக இந்த லெட்டரை எழுதுறீங்க அப்படிங்கிறத சொல்லிடணும். அடுத்து 2வது பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசன் பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஓகே, எதுக்காக எழுதிருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். நீங்கள் அதுக்குள்ளே போய் இன்ட்ரோடக்ஷன், மெயின் கண்டென்ட், கன்க்ளூஷன் டைட்டில்லாம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லைனா என்ன எதிர்பார்க்குறீங்க, இல்லைனா என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து இப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரே டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டைப் பண்ணுற இடத்துல நீங்கள் சிக்னேச்சர் போட முடியாது. ஓகே, ஸோ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டுட்டு
ஸ்பேஸ் விட முடிஞ்சால் விட்டுட்டு உங்களோட நேம் கொடுங்க. ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட முடியாது. ஓகே, டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் விடுற ஆப்ஷனே இருக்காது. அதாவது ஒரு லைன் வந்து கேப் விடுற ஆப்ஷனே இருக்காது. அந்த இடத்துல நீங்கள் கேப் விட வேண்டிய அவசியம் இல்லை. அட்ரஸுக்கும் டேட்டுக்கும் அடுத்த அட்ரஸுக்கும் இதுக்கு நடுவில்லாம் கேப் விட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெல்லாம் வந்து கேப் விடுங்க. பாசிபிள் இல்லாத இடத்துல நீங்கள் கேப் விடாட்டாலையும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து இன்ஃபார்மல் லெட்டர்னா என்னென்னா, இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனலாக யாருக்காச்சும் எழுதுறது, உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட ரிலேட்டிவ், அப்பா அம்மாவுக்கு எழுதுறது, அந்த மாதிரி எழுதுறத வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்யூனிகேஷனுக்காக எழுதுகிற லெட்டர்னு சொல்லுவோம், இன்ஃபார்மல் லெட்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனை வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு காமனாக என்னென்ன டாபிக்லாம் கேட்பாங்க அப்படின்னா, லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், இல்லைனா ஒரு ட்ரிப்பை பற்றி உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. இல்லைனா லெட்டர் டு யுவர் பேரண்ட் அபவுட் ஹாஸ்டல் லைஃப், உங்களோட ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட பேரண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறது. லெட்டர் டு யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர் கிவிங் அட்வைஸ் ஆர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்களுக்கு இப்படி நீ இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுறது. இல்லைனா அவங்க ஏதாச்சும் ஒரு இதில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறது, அந்த மாதிரி லெட்டர் எழுத சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த லெட்டர் டு ரிலேட்டிவ் டிஸ்கிரைபிங் எ ஃபெஸ்டிவல் ஆர் அச்சீவ்மெண்ட். ஓகே, உங்கள் ஊரில் நடந்த ஒரு திருவிழா பற்றி, இல்லைனா நீங்கள் செலிப்ரேட் பண்ண ஒரு ஃபெஸ்டிவல் பற்றி உங்களோட ரிலேட்டிவ்க்கு நீங்கள் லெட்டர் எழுதுறது. இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா அவங்க ஏதாச்சும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, அவங்கள பாராட்டி, இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து லெட்டர் எழுதுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி லெட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இன்ஃபார்மல் லெட்டருக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னா, இன்ஃபார்மல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரோட அட்ரஸ் மென்ஷன் பண்ணக்கூடாது, யாருக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணக்கூடாது. உங்களோட அட்ரஸ் யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட அட்ரஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கோங்க, சென்டரோட அட்ரஸ் தான் நீங்கள் எழுதணும். ஒரு சிலர் ரிசீவரோட அட்ரஸை மட்டும் எழுதிட்டு சென்டரோட அட்ரஸை எழுதாமல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடையாது. இன்ஃபார்மல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரோட அட்ரஸ் மட்டும்தான், சென்டர் யாரோ அவங்களோட அட்ரஸ் தான் இருக்கும், ரிசீவரோட அட்ரஸ் இருக்காது. ஓகே, ஸோ இதில் அதே தான், உங்களோட அட்ரஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும், அடுத்து ஒரு லைன் கேப் விட்டுட்டு டேட்டுக்கு அப்புறம் ஒரு லைன் கேப் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டியர்னு போடணும். ஓகே, நார்மலாக இப்போ நீங்கள் இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னாலே டியர் மதர், இல்லைனா டியர் பிரதர், டியர் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டியர்னு போட்டு தான் போடணும். இதில் இன்ஃபார்மல் லெட்டரில். ஃபார்மல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டர்லையுமே நீங்கள் டியர் போடுறதுனால தப்புலாம் இல்லை. பட் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எழுதுறீங்க, ஒரு டிஐஜிக்கு எழுதுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டியர் போடுறது கரெக்டாக இருக்காது. ஓகே, நார்மலாக இப்போ ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்என்சி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் சார் அப்படிங்கிறத கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, டியர்னு சொல்லி அவங்களோட பேரை தான் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு சில இடத்துல ஓகே, பட் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எழுதுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் டியர் போடுறது வந்து கரெக்டாக இருக்காது. ஓகே, ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேம் அப்படிங்கிற மாதிரி போட்டு எழுதுனீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆனால் இன்ஃபார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டியர் அப்படின்னு போட்டு அவங்களோட நேம் போடலாம், நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நேம் போடலாம், இல்லை என்ன உறவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இதையே போடலாம், டியர் பிரதர் அப்படிங்கிற மாதிரி கூட போடலாம். ஓகே, கண்டிப்பாக நேம் கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு இதுலேயுமே வந்து பாடியில் 3 பேராகிராஃப் இருக்கணும். ஓகே, 3 சின்ன சின்ன பேராகிராஃப் இருக்கணும். இதில் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதில் வந்து அவங்களோட நலன் விசாரிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கணும், எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதுக்காக இந்த லெட்டரை எழுதுகிறோம் அப்படிங்கிறதையும் அது சொல்கிற மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு பேராகிராஃப். 2வது பேராகிராஃபில் தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவாக சொல்லணும். ஓகே, ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இதில் வந்து சும்மா அவங்கள பற்றி விசாரிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, 2வது பேராகிராஃபில் வந்து டீட்டெயிலாக அந்த டாபிக் என்னவோ, நீங்கள் எதுக்காக அந்த லெட்டரை எழுதுனீங்களோ அதை வந்து சொல்லணும். 3வது பேராகிராஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்குக்கும் இந்த பேராகிராஃபுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது, அப்படி தான் இருக்கணும், சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கணும். ஓகே, அதாவது ஓகே இதோட முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதுலேயுமே உங்களோட அதாவது மறுபடியும் அவங்கள பற்றி விசாரிக்கிற மாதிரியே போட்டுடலாம். ஓகே, விசாரிக்கிற மாதிரி இல்லை, ஓகே நீ நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்டுடலாம். ஓகே, அடுத்த லெட்டரில் நம்ம சந்திக்கலாம், அடுத்த லெட்டரில் வந்து நம்ம இதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கணும். ஓகே, ஸோ இன்ஃபார்மல் லெட்டரில் 3 பேராகிராஃபில் 2வது பேராகிராஃப் மட்டும்தான் மெயின் கண்டென்ட் இருக்கும். மொதல் பேராகிராஃப் வந்து சும்மா அவங்கள பற்றி விசாரிக்கிற மாதிரி இருந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடணும், எதுக்காக எழுதுறோம் அப்படின்ட்டு. 2வது தான் மெயின், 3வதுமே வந்து ஜென்ரலாக தான் இருக்கும். ஓகே, அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் யுவர்ஸ் லவ்விங்லி, யுவர் அஃபெக்ஷனேட் சன், இல்லைனா ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி போடலாம். ஓகே, இதில் மெயினாக யோசிக்க வேண்டியது நீங்கள் ஃபார்மல் லெட்டர் எழுதினாலும் சரி, இன்ஃபார்மல் லெட்டர் எழுதினாலும் சரி. ஓகே, இப்படி வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து லைன் இருக்குது அப்படின்னா, பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு பேராகிராஃப் வருது, அதை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வரேன் அப்படி கிடையாது, எல்லாமே லெஃப்ட் சைடில் இருந்து தான். நீங்கள் ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
அது எந்த லைனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருந்து தான் இருக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மெயின் பாடியில் இப்போ ரெஸ்பெக்டட் சார்னு போட்டீங்க, ஓகே, இல்லைனா இந்த இடத்துல டியர் மதர், டியர் பிரதர்னு போட்டீங்க. அடுத்த லைன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நீங்கள் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தடுத்த பேராகிராஃபுக்கு கேப் விட்டுக்கோங்க, ஆனால் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃபார்மல் லெட்டருக்கும் ஃபார்மல் லெட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இன்ஃபார்மல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரோட அட்ரஸ் இருக்காது. மெயின் டிஃபரன்ஸ் இதுதான். ஓகே, அதில் சப்ஜெக்ட்டும் இருக்காது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்ஃபார்மல் லெட்டரில் சப்ஜெக்ட் இருக்காது. இது இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து எடுத்த உடனே நீங்கள் ஃபார்மல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சென்டென்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுக்காக லெட்டர் எழுதுறீங்க அப்படிங்கிறத சொல்லிடுவீங்க. ஆனால் இதில் டேரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வராமல் ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நலன் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது பேராகிராஃபில் தான் மெயினான கண்டென்ட் என்னவோ அதை சொல்லுவீங்க. ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் பேராகிராஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாபிக் ரிலேட்டடாக எதுவுமே இருக்காது, ஜென்ரலாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபார்மல் லெட்டருக்கும் இன்ஃபார்மல் லெட்டருக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சில இது சொல்கிறேன், இன்னும் ஒரு சில டைப் வந்து சொல்கிறேன். பட் இதுவுமே ஃபார்மலுக்குள்ளே தான் வரும். இப்போ அஃபீஷியல், ஏன்னா பிஸ்னஸ் லெட்டர், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபார்மல் பார்த்தோம், இன்ஃபார்மல் பார்த்தோம். அதிலே வந்து ஒரு 5 டைப் இருக்குது மொத்தமாக. ஓகே, ஃபார்மல், இன்ஃபார்மல், அடுத்ததாக வந்து நீங்கள் ஒரு லீவுக்காக எழுதுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, பட் மெயினாக பார்த்தோம்னா 2 டைப் தான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு அஃபீஷியல் லெட்டர் எழுதுறீங்க, ஒரு பிஸ்னஸ் லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா இதுவுமே ஃபார்மல் லெட்டர் தான். ஓகே, ஒரு பிஸ்னஸ்க்காகவோ அஃபீஷியல் ஏதோ ஒரு இதுக்காக எழுதுறீங்க அப்படின்னா அதுவுமே ஃபார்மல் லெட்டர் தான். ஓகே, ப்ரொஃபஷனல் இல்லைனா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக எழுதுறது. ஓகே, இதுவுமே பொலைட்டாக இருக்கணும், ஃபார்முலா தான் இருக்கணும். ஸோ அதுக்கான டாபிக்ஸ், ஓகே, ஃபார்மல் லெட்டர்ஸில் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. லெட்டர் பிளேசிங் ஆர் கேன்சலிங் அன் ஆர்டர். ஓகே, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ண போகிறீங்க இல்லைனா கேன்சல் பண்ண போகிறீங்க, அதுக்காக லெட்டர் எழுதுறீங்க. ஓகே, லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் அபவுட் டிஃபெக்டிவ் கூட்ஸ், நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடிய கூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவாக இருக்குது, அதுக்காக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஓகே, லெட்டர் ஆஃப் என்கொயரி ஆர் கொட்டேஷன். ஓகே, உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தேவை, அதுக்காக ஒரு கம்பெனி கிட்ட வந்து கொட்டேஷன் கேட்குறீங்க. ஓகே, அதுக்காக என்கொயரி பண்ணுறீங்க, அதுக்கான ஒரு லெட்டர் எழுதுறது. ஓகே, லெட்டர் டு எ கம்பெனி ரெக்வஸ்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் லெட்டர் எழுதுங்க. ஓகே, இது ரொம்ப ரேர் தான். ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த 2 இதில் இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். ஓகே, இதுவும் கேட்கலாம். இதுக்கான ஃபார்மேட் கேட்டிங்கன்னா இதுவும் ஃபார்மல் லெட்டர் தான், அதே ஃபார்மேட் தான், இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. உள்ளே கொடுக்குற கண்டென்ட் மட்டும் மாறும், அவ்வளோதான். ஓகே, அடுத்து லெட்டர் டு த எடிட்டர். இதுவுமே ஃபார்மல் லெட்டர் தான், ஃபார்மல் லெட்டரில் வரக்கூடிய டைப் தான். எடிட்டருக்கு லெட்டர் எழுத சொல்லி ரிப்பீட்டடாக அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு காமன் டைப், இதுவுமே ஒரு ஃபார்மல் லெட்டர் தான். ஓகே, அதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டர் மூலமாக, ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு வந்து நீங்கள் ஏன் லெட்டர் எழுதுவீங்க, இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை இந்த நியூஸில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள், உங்கள் நியூஸ் மூலமாக அந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு, குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நம்ம எடிட்டருக்கு லெட்டர் எழுதுறதுக்கான காரணமே. ஓகே, ஸோ லெட்டர் டு த எடிட்டர் அப்படின்னா உங்களோட நியூஸ் பேப்பர் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி நியூஸ் பேப்பரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது, ஒரு பர்டிகுலர் நியூஸை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது. ஓகே, ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரோட் சேஃப்டி பற்றி, இல்லைனா வந்து பொல்யூஷன் பற்றி, கிளீன்லினஸ் பற்றி, மிஸ்யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, ஜென்ரல் இஷ்யூஸ் பற்றி, டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ், உமன் சேஃப்டி, இந்த மாதிரி உங்களோட நாலேஜை, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நியூஸ் பேப்பர் மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து எடிட்டருக்கு வந்து லெட்டர் எழுதுவீங்க. ஓகே, இதுவுமே வந்து சேம் ஃபார்மல் லெட்டருக்கு என்ன ஃபார்மேட்டோ அதே தான். ஓகே, அதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைன் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கைண்ட்லி பப்ளிஷ் மை வியூஸ் இன் யுவர் எஸ்டீம்டு நியூஸ் பேப்பர் டு ட்ரா பப்ளிக் அட்டென்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயே ஒரு சில லைன் எழுதுகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் என்னென்னு அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த லைனை நீங்கள் வந்து இப்போ எடிட்டருக்கு எழுதுறீங்க அப்படின்னாலே ஸ்டார்டிங்கில் இதில் ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்கிறப்ப இப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டெம்ப்ளேட்டாக மனப்பாடமாக வச்சுக்கலாம். நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேராகிராஃபுக்கு மட்டும் என்ன பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சா போதுமானது. ஓகே, அடுத்து அப்ளிகேஷன் லெட்டர். நீங்கள் ஒரு ஜாபுக்காகவோ இல்லைனா லீவுக்காகவோ அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை அப்ளிகேஷன் லெட்டர் அப்படி மாதிரி சொல்லுவோம். இதுவுமே வந்து ஃபார்மல் லெட்டர் தான். ஓகே, ஓகே, ஸோ இதுவும் சேம் தான். ஸ்காலர்ஷிப்காக பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபருக்காக பண்ணுறது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் லெட்டரில் வரும். இதுவே ஃபார்மல் லெட்டர் தான். ஓகே, இது தனி டைப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு 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 டாபிக் வச்சு நம்ம பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டாபிக் வச்சு வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மல் லெட்டர் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எடிட்டருக்கு எழுதணும். ஓகே, ரைட்டர், இதான் உங்களோட கொஸ்டின். ஓகே, ரைட் அ லெட்டர் டு த எடிட்டர் ஆஃப் எ நியூஸ் பேப்பர் அபவுட் இன்க்ரீசிங் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இன் யுவர் சிட்டி. ஓகே, ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக நீங்கள்
ஒரு நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு வந்து லெட்டர் எழுதணும்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் நீங்கள் எழுதணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் உங்களோட லெட்டர் இருக்கணும். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களோட அட்ரஸ். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது சென்டரோட அட்ரஸ். ஓகே, நேம் கூட போடணுன்ட்டு அவசியம் கிடையாது. நேம் எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா போடுங்க, இல்லைனா XXXன்னு போட்டுட்டு நீங்கள் 123 அதாவது டோர் நம்பர் காந்தி நகர் சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. இதில் மெயினாக வந்து கவனிக்க வேண்டியது கமா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, கடைசியில் ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு 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 சென்டென்ஸுக்கு அப்புறம், அதாவது ஒரு 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 இப்போ தெரு பேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேர், அதெல்லாம் போடுறீங்கன்னா அதுக்கப்புறம்லாம் வந்து கமா போடணும் அடுத்தடுத்த லைன் வர்றப்போ. ஓகே, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அடுத்து ஒரு லைன் கேப் விடணும். கேப் விட்டுட்டு 4th October அப்படி போட்டாலும் சரி, 4 October 2025 போட்டாலும் சரி. ஓகே, பட் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட்டே போட்டுருங்க. அடுத்து ஒரு லைன் கேப் போட்டுட்டு ரிசீவரோட அட்ரஸ். ஸோ அவங்களோட ரேங்க் தான் போடணும். த எடிட்டர் கமா ஹிந்து நியூஸ் பேப்பர். ஓகே, த ஹிந்து, இல்லைனா வேறு ஏதாச்சும் நியூஸ் பேப்பர் பேர் கொடுத்தாங்கன்னா போடுங்க, இல்லைனா நீங்களே வந்து ஹிந்து அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. த ஹிந்து. ஓகே, சென்னை பின்கோட், அடுத்து ஃபுல் ஸ்டாப். ஓகே, இங்கே கமா போடணும், இங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரம் டூவில் இருக்க போகிறது. சென்டரோட அட்ரஸ், டேட்டு, ரிசீவரோட அட்ரஸ். இதில் ஃப்ரம் டூன்னு போடணும்ட்டு அவசியம் கிடையாது. நடுவில் கேப் கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுறீங்க, பேப்பரில் எழுதுறீங்க அப்படின்னா கேப் விட்டுட்டு எழுதுங்க. டைப் பண்ணுற மாதிரி இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு லைன் அடுத்த லைன்லாம் வந்து கேப்லாம் விட முடியாது அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து விடாமல் எழுதுங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு லைன் கேப் விட்டுட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோலன் போட்டுட்டு இன்க்ரீசிங் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இன் த சிட்டி. ஓகே, சிம்பிளாக இருக்கணும். ஓகே, இங்கே என்ன டாபிக் கேட்டிருந்தாங்க? அபவுட் இன்க்ரீசிங் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இன் யுவர் சிட்டின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்படியே யுவர் சிட்டின்னு போட்டக்கூடாது, இன் த சிட்டி. ஓகே, இன்க்ரீசிங் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இன் த சிட்டி அப்படி மாதிரி சிம்பிளாக ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தையில் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். அடுத்து வந்து ஒரு லைன் கேப் விட்டுட்டு சார் இல்லைனா மேடம், இல்லைனா ரெஸ்பெக்டட் சார், இல்லைனா ரெஸ்பெக்டட் மேடம் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. ஓகே, போட்டுட்டு இங்கே ஒரு கமா போடணும். கமா போட்டுட்டு ஒரு லைன் கேப் போட்டுருங்க. ஓகே, அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, த்ரூ த காலம்ஸ் ஆஃப் யுவர் எஸ்டீம்டு நியூஸ் பேப்பர் ஐ விஷ் டு ட்ரா த அட்டென்ஷன் ஆஃப் த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ். இது நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எடிட்டருக்கு நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னாலே இந்த த்ரூலேருந்து ஆரம்பித்து கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் வரைக்கும் சேம் தான். நீங்கள் எடிட்டருக்கு எழுதுனீங்க அப்படின்னாலே இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஓகே, டு த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாப்பிக்கோ அதை நீங்கள் எழுத போகிறீங்க. டு த இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இன் அவர் சிட்டி. எவ்ரி டே வி ஹியர் அபவுட் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் டியூ டு ரேஷ் டிரைவிங் அண்ட் வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் ரூல்ஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றீங்க, எதுக்காக எழுத போகிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறீங்க. ஃபஸ்ட்டு இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் எந்த லெட்டர் எழுதினாலும் ஸ்டார்டிங்கில் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகே, ஒரு சில டெம்ப்ளேட் இருக்குது, அதை நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கணும். ஓகே, எடிட்டருக்குன்னா இதுதான். ஓகே, ஒரு அப்ளிகேஷனுக்குனா இப்படி தான். அதுக்கப்புறம் இன்ஃபார்மல் லெட்டர்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான், எண்டில் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கிறது நல்லது. ஓகே, பர்டிகுலராக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி லெட்டர் எழுதுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, உள்ளே இருக்க கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க, ஏன்னா அது டாப்பிக்கு பொறுத்து வேரி ஆகும். ஆனால் இது வந்து வேரி ஆகாது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட் என்னவோ அதை சொல்லணும். மெனி யங் டிரைவர்ஸ் ஓவர் ஸ்பீட் அண்ட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் வைல் டிரைவிங் காசிங் டேஞ்சர் டு அதர்ஸ். த டிராஃபிக் போலீஸ் ஷுட் ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸ் ரூல்ஸ், இன்ஸ்டால் மோர் கேமராஸ் அண்ட் கண்டக்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆன் ரோட் சேஃப்டி. இதுதான் மெயின் கண்டென்ட். ஓகே, அடுத்து கடைசியில் கன்க்ளூஷன் டைட்டில்லாம் கொடுக்க வேண்டாம், அதை நீங்கள் முடிக்கிறீங்க, அவ்வளோதான். I request the concerned authorities to take immediate steps to reduce accidents and ensure public safety. இதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். I request the concerned authorities to take immediate steps to reduce. ஓகே, ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன டாப்பிக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் உங்களோட நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் சொல்லியிருந்தேன், அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி கமா, யுவர்ஸுக்கெலாம் இந்த இடத்துல அப்போஸ்ட்ராஃபி போட்டுறக்கூடாது. ஓகே, அது வராது, யுவர்ஸ் சேர்ந்து தான் வரும். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அங்கே வந்து நீங்கள் இப்போ பேப்பர் பண்ணிட்டு எழுதுறீங்கன்னா சும்மா நான் ஒரு சிக்னேச்சர் போட்டுட்டு உங்களோட நேம் என்னவோ அதை வந்து ஃபுல்லாக எழுதிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இவ்வளோ எழுதினாலே போதும், உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும். ஓகே,
நீங்கள் கரெக்டான ஃபார்மேட்டை யூஸ் பண்ணாலே பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, உங்களுக்கு இப்படி தான் வரணும், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபார்மேட் இந்தந்த ஆர்டரில் தான் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் மார்க் கிடச்சிரும். அதுக்கு மேலே மார்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே எப்படி எழுதிருக்கீங்க, மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருக்கீங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அது நீங்கள் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அடுத்து ஒரு இன்ஃபார்மல் லெட்டருக்கான ஒரு ஃபார்மேட் பார்க்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டெல்லிங் ஹிம் அபவுட் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி உங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் உங்களோட அட்ரஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். இன்ஃபார்மல் லெட்டர் இது பார்த்தாலே தெரியுது, டாபிக் பார்த்தாலே உங்களோட ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்க, அப்போ இது வந்து இன்ஃபார்மல் லெட்டராக தான் இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட அட்ரஸ் தான் இங்கே வரணும். சென்டரோட அட்ரஸ் தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் அதை கொடுங்க, அதை அதே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா XXS அப்படின்னு போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு நம்பர், தெரு பேர், இல்லைன்னா ஏரியா பேர், அடுத்து சென்னை, அதாவது சிட்டி பேர், அடுத்து பின்கோட், இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, இதில் கமா போடணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அடுத்து ஒரு லைன் கேப் விட்டுட்டு, கேப் போடுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு லைன் கேப் போட்டுட்டு டேட்டு போட்டுருங்க. டேட்டு இந்த மாதிரியே போடுங்க. ஓகே, 4th October, 4 October எப்படி போட்டாலும் ஓகே. ஓகே, அடுத்து ஒரு லைன் கேப் போட்டுட்டு டியர் அவரோட பேர் கொடுத்துருந்தாங்கன்னா டியர் ரவி, இல்லைனா டியர் அவரோட பேர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காச்சும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களோட பேரை வந்து போட்டுருங்க. டியர் ரவி, டியர் ராம் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு கமா போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இதில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, இன்ஃபார்மல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரோட அட்ரஸ் மென்ஷன் பண்ண மாட்டோம், சப்ஜெக்டை மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே டியர் அப்படிங்கிற மாதிரி போடுவோம். ஓகே, ஸோ அடுத்து ஒரு லைன் கேப் போட்டுட்டு, ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி விசாரிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஃபஸ்ட் லைனில் பெருசாக எதுவுமே இருக்காது, எதுக்காக எழுதுறீங்க அப்படிங்கக்கூடிய அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்துடும். பட் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அந்த மாதிரி இருக்காது. ஹவ் ஆர் யூ, ஐ ஹோப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆர் டூயிங் வெல். ஸோ இது வந்து ஜென்ரலாக அவங்களோட நலன் விசாரிக்கிற மாதிரி சென்டென்ஸ். இதை நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னாலே நீங்கள் இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. மொதல் சென்டென்ஸ் உங்களுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதேமாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர் டூ இது வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு டெல் யூ அபவுட் மை ப்ரிப்பரேஷன் ஃபார் த அப்கமிங் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இது டாபிக் பொறுத்து வேரி ஆகும். அடுத்து மெயின் கண்டென்ட் வந்து 2வது பேரால தான் இருக்குது. ஓகே, ஐ ஹாவ் பின் ஃபாலோயிங் எ ஸ்ட்ரிக்ட் ஸ்டடி ஷெட்யூல் கிவிங் ஈக்குவல் டைம் டு ஆல் சப்ஜெக்ட்ஸ். ஐ ஆல்சோ ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ரெகுலர்லி. இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் மை ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியாஸ், பட் ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் ரீசனிங் அண்ட் மேத் டூ அப்படி மாதிரி கொடுத்துட்டு அடுத்த பேரா. ஓகே, ஒவ்வொரு பேராக்கு நடுவுலையும் ஒரு லைன் வந்து கேப் விட்டுக்கோங்க. பட் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு இந்த எண்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் எண்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஹவ் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் கோயிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் தான், நீ எப்படி படிச்சுக்கிட்டு இருக்க. லெட்ஸ் மீட் ஆஃப்டர் த எக்ஸாம்ஸ் அண்ட் செலிப்ரேட் டுகெதர், கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஜென்ரலாக போடணும். இதேமே நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ப்ரிப்பரேஷன் கோயிங் அப்படிங்கிறது இங்கே இவன் ப்ரிப்பரேஷனுக்கு பற்றி எழுதுனால அந்த பையனும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பானா இருக்கும், அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இல்லைனா நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் மீட் ஆஃப்டர், நீங்கள் எதுக்காக எழுதுனீங்களோ அது முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே, கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ் அப்படி மாதிரி போட்டுட்டு அடுத்து ஒரு கேப் போட்டுட்டு யுவர்ஸ் லவ்விங்லி. ஓகே, இன்ஃபார்மல் அப்படிங்கிறப்ப நீங்கள் லவ்விங்லி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, உங்களோட பேரை எழுதுங்க, சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. ஓகே, சிக்னேச்சர் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தால் சிக்னேச்சர் போடுங்க, டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் ஸ்பேஸ் மட்டும் விட்டுருங்க. ஓகே, அடுத்து ஒரு பிஸ்னஸ் லெட்டர் பற்றி பார்க்கலாம். ஓகே, ரைட் அ லெட்டர் டு எ கம்பெனி பிளேசிங் அன் ஆர்டர் ஃபார் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர். ஸோ ஆஃபீஸ் ஃபர்னிச்சருக்காக ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்காக லெட்டர் எழுதணும். ஓகே, ஸோ சேம் இது வந்து ஃபார்மல் லெட்டர் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்டரோட அட்ரஸ் கமா வரும், ஃபுல் ஸ்டாப் வரும், கேப் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வரும், அடுத்து கேப் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரோட அட்ரஸ் வரும், அடுத்து கேப் போட்டுட்டு சப்ஜெக்ட் இதுலேயும் வரும், அடுத்து கேப் போட்டுட்டு சார் இல்லைனா மேடம், கேப் போட்டுட்டு என்ன கண்டென்ட்டோ அதை எழுத வேண்டியதான். ஓகே, வி ஆர் ப்ளீஸ்ட் டு இந்த மாதிரி லெட்டர்லாம் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க எக்ஸாமில். பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு டெம்ப்ளேட் இந்த மாதிரி கேட்டால் இப்படி எழுதணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, வி ஆர் ப்ளீஸ்ட் டு பிளேஸ் அன் ஆர்டர் ஃபார் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் ஃபார் அவர் நியூ ஆஃபீஸ் அப்படின்னு போட்டுட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு கேப் போட்டுட்டு ப்ளீஸ் என்ஷூர் தட் the furniture is of good quality and delivered within 10 days. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு PDF கொடுத்துறேன், ரீட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் ரீட் பண்ணணும், நீங்களே எழுதி பார்க்கணும். இது வந்து ஃபார்மல் லெட்டர் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன்.
அடுத்து லீவ் லெட்டர். ஓகே, பிரின்சிபலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் லீவ் கேட்டு நீங்கள் லெட்டர் எழுதுறது. லீவ் லெட்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இது ஒரு ஃபார்மல் லெட்டர். நீங்கள் ஃபார்மல் லெட்டர் ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டரோட அட்ரஸ், கேப் போட்டுட்டு டேட்டு, கேப் போட்டுட்டு ரிசீவரோட அட்ரஸ், த பிரின்சிபல் அவரோட ரேங்க் தான் போடணும். ஓகே, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னைன்னு போட்டு பின்கோட், அடுத்து ஸ்பேஸ் விட்டு ரெக்வெஸ்ட் ஃபார் 3 days லீவ். இது வந்து என்னது சப்ஜெக்ட். ஓகே, அடுத்து ரெஸ்பெக்டட் சார் மேடம், வெறுமனே சார் மேடம் போட்டாலும் சரி, ரெஸ்பெக்டட் சார் மேடம் போட்டாலும் சரி. ஓகே, அடுத்து கம்மா போட்டுட்டு அடுத்து என்ன கண்டென்ட்டோ அதை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பேஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்கில் வந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்பேஸ்லாம் கொடுக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதிகமாக எதுவுமே இல்லை. உங்களுக்கு அந்த ஃபார்மேட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். ஓகே, அடுத்து ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கான ஒரு லெட்டர் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்கேன். கிளர்க்கு போஸ்ட்டுக்காக ஒரு கம்பெனிக்கு நீங்கள் எழுதுறீங்க, அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, இதுவுமே ஃபார்மல் லெட்டர் தான். இது நீங்கள் பிடிஎஃப்ல வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு சில டெம்ப்ளேட் நான் வந்து கொடுக்க போகிறேன். அதாவது ஒரு சில சென்டென்ஸ், நீங்கள் இந்த லெட்டர்னா இந்த சென்டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த சென்டென்ஸில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இந்த டாபிக் வந்துருச்சு, அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இதுதான், லாஸ்ட் சென்டென்ஸ் இதுதான், அதுக்கப்புறம் டாபிக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கலாம். அதுக்காக நான் ஒரு சில டெம்ப்ளேட் வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஜென்ரல் பர்பஸ்க்காக ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதுறீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கலாம். ஓகே, ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு ட்ரா யுவர் கைண்ட் அட்டென்ஷன் டு அப்படின்னு போட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த டாபிக் என்னவோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணலாம். இல்லைனா த்ரூ திஸ் லெட்டர் ஐ வுட் லைக் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ் தட் அப்படின்னு போட்டுட்டு அடுத்து எதை சொல்ல வரோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, அடுத்து ஐ விஷ் டு எக்ஸ்பிரஸ் மை கன்சர்ன் ரிகார்டிங், இது ஒரு ப்ராப்ளம் சொல்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, கன்சர்ன் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் சொல்கிறதுக்காக. ஓகே, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் யூ அபவுட், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக. ஓகே, இதெல்லாம் விட நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 3 இதை வந்து வச்சுக்கோங்க. எது வேணாலும் நீங்கள் எதுக்கு வேணாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ எம் ரைட்டிங் டு கம்ப்ளைண்ட் ஆர் ரெக்வஸ்ட் அபவுட், இதுவுமே நீங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வுட் லைக் டு ஹைலைட் அண்ட் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ ரிலேட்டட் டு. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சதை ஒரு 2-3 வந்து மனப்பாடமாக வச்சுக்கோங்க. ஃபார்மல் லெட்டர் எந்த லெட்டராக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து ஒரு எடிட்டருக்கு நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதில் இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதுமானது. ஓகே, எடிட்டருக்கு நீங்கள் வந்து ஒரு லெட்டர் எழுதுறீங்க. த்ரூ த காலம்ஸ் ஆஃப் யுவர் எஸ்டீம்டு நியூஸ் பேப்பர் ஐ விஷ் டு ஹைலைட் அப்படின்னு போட்டுட்டு எதை ஹைலைட் பண்ண விரும்புகிறீங்க, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரோடு ப்ராப்ளம், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், பொல்யூஷன், இல்லைனா அந்த மாதிரி டாபிக் ஏற்ற மாதிரி அடுத்த சென்டென்ஸ் வரும். ஓகே, பட் இதை வந்து நீங்கள் நார்மலாக எல்லா லெட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். எடிட்டருக்காக எழுதுறீங்க அப்படின்னா என்ன டாப்பிக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஸ்டார்டிங்கில் இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு பதிலாக வேற ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம். ஐ வுட் லைக் டு ட்ரா த அட்டென்ஷன் ஆஃப் த அத்தாரிட்டிஸ் த்ரூ யுவர் நியூஸ் பேப்பர் டுவார்ட்ஸ் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, கைண்ட்லி அலோ மீ டு எக்ஸ்பிரஸ் மை வியூஸ் ஆன் த இஷ்யூ ஆஃப் என்ன இஷ்யூ அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதில் நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டாம். இதில் இந்த ஒன்று மட்டும் ஃபர்ஸ்ட் இது மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லை 2வது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காகவோ ஒரு ரெக்வஸ்ட்டுக்காகவோ லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா அதில் இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஐ எம் அ ரெசிடென்ட் ஆஃப் உங்களோட ஏரியா. ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஏரியா. அண்ட் ஐ விஷ் டு பிரிங் டு யுவர் அட்டென்ஷன் த ப்ராப்ளம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஓகே, அடுத்து ஆன் பிகாஃப் ஆஃப் த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் அவர் லொக்காலிட்டி ஐ எம் ரைட்டிங் டு ரெக்வஸ்ட் யுவர் ஆக்ஷன் ரிகார்டிங், இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஏன்னா ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கவங்களுடைய சார்பாக நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து இதை கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை வந்து மனப்படமாக வச்சுக்கோங்க. திஸ் லெட்டர் இஸ் டு லார்ஜ் அ கம்ப்ளைண்ட் அபவுட், இது சிம்பிளாக இருக்குது. ஓகே, ஐ வுட் லைக் டு ரெக்வஸ்ட் யுவர் கைண்ட் இன்டர்வென்ஷன் இன் த மேட்டர் ஆஃப், இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது நீங்கள் உங்களோட தலையீடு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கேட்குறாங்கன்னா ஃபார்மல் லெட்டருக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாப் அப்ளிகேஷனுக்கு மேக்ஸிமம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. ஸோ இது நீங்கள் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் எது வேணுமோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து கன்க்ளூஷன் முக்கியம். ஓகே, கன்க்ளூஷனுக்குமே நான் டெம்ப்ளேட் கொடுத்துட்றேன். ஸோ நடுவில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் யோசிச்சு எழுத போகிறீங்க. ஒரு 4 லைன் 5 லைன் தான் நீங்கள் யோசிச்சு எழுத போகிறீங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடாக
உங்கள் மைண்டில் அவைலபிளாக இருக்குது, அதை அப்படியே போய் அங்கே பேஸ்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து கடைசியில் அந்த லெட்டரில் கடைசியில் இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஐ ஹோப் யூ வில் டேக் நெசசரி ஆக்ஷன் அட் த எர்லியஸ்ட். இது ஒன்றே உங்களுக்கு போதுமானது. ஓகே, இல்லை வேறு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கைண்ட்லி லுக் இன் டு திஸ் மேட்டர் அண்ட் டூ த நீட்ஃபுல். ஓகே, யுவர் இமீடியட் அட்டென்ஷன் டு திஸ் இஷ்யூ வில் பி ஹைலி அப்ரிஷியேட்டட். I shall be grateful if the authorities take appropriate steps to resolve this problem. I look forward to a positive response from your side. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் மனப்படமாக வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறப்ப நீங்கள் கன்க்ளூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு 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 எடிட்டருக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்கீங்க ஒரு ப்ராப்ளம் பற்றி, அப்போ கன்க்ளூஷனுக்கு வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ரெக்வெஸ்ட் யூ டு பப்ளிஷ் மை வியூஸ் இன் யுவர் esteemed newspaper to create public awareness. I hope this issue will receive attention from the concerned authorities through your columns. ஓகே, ஸோ இந்த ரெண்டில் எதனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸ் ரிலேட்டடாக அஃபீஷியலாக எழுதுறது. ஓகே, இது அதிகமாக உங்களுக்கு தேவைப்படாது. வேணும் அப்படின்னா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப் அப்ளிகேஷனுமே அதிகமாக கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து கன்க்ளூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ கடைசியில் அந்த யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ் லவ்விங்லி அப்படிங்கிற மாதிரி போடுறீங்கல்ல, அது எந்தெந்த இதுக்கு எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபார்மல் லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டருக்கு வந்து இப்போ நார்மலாக இப்படி பெரிய ரூல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சார் மேடம் போட்டு யூஸ் பண்ணுறீங்க, யாருக்கு பண்ணுறீங்கன்ட்டு தெரியாது அப்படிங்கிறப்போ நீங்கள் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி போடலாம். ஓகே, நீங்கள் இந்த ஃபெய்த்ஃபுல்லி மட்டுமே வச்சுக்கோங்க, நிறையா யோசிக்க வேண்டாம். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஃபார்மல் லெட்டர் அப்படின்னால யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை ஸ்கூல் பிரின்சிபல் இல்லைனா காலேஜ் பிரின்சிபல் ஹெட் மாஸ்டருக்கு எழுதுறீங்க அப்படின்னா யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுவே இப்போ இன்ஃபார்மல் லெட்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கான டெம்ப்ளேட் என்னென்ன, கன்க்ளூஷனுக்கான டெம்ப்ளேட் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே அவங்களோட நலன் விசாரிக்கிற மாதிரி தான் நம்ம எழுதுவோம். ஓகே, how are you? I hope you are doing well. It's been a long time since I heard from you. I hope you and your family are in good health. I was so happy to receive your letter. I am writing this letter to share something special with you. ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஒரு 2 இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 வந்து மனப்பாடம் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இது, அடுத்து கடைசி, இந்த 2 வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 2ல் எது வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ரோடக்ஷனுக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக இந்த லெட்டரை எழுதுனேன் அப்படின்னு சொல்லணும்ல, அதை சொல்கிறதுக்கான ஒரு சென்டென்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஐ எம் ரைட்டிங் டு டெல் யூ அபவுட் அப்படின்னு போட்டுட்டு என்ன ப்ராப்ளமோ இல்லைனா எதுக்காக நீங்கள் இந்த லெட்டரை எழுதிருக்கீங்களோ அதை வந்து சொல்லணும். ஓகே, ஐ வாண்டட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதை பற்றி சொல்ல போகிறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஐ எம் ஈகர் டு லெட் யூ நோ அபவுட் மை ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஓகே, நீங்கள் போயிட்டு வந்து ஒரு ட்ரிப்பை பற்றி சொல்லலாம். ஓகே, ஐ தாட் ஆஃப் ரைட்டிங் டு யூ அபவுட், இத்தனை எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஏதாச்சும் 1-2 வந்து வச்சுக்கோங்க. ஓகே, த்ரூ திஸ் லெட்டர் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு 2 இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்கள் எல்லா இன்ஃபார்மல் லெட்டருக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிரதருக்கோ சிஸ்டருக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ண போகிறீங்க, சஜஷன் கொடுக்க போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் அதை வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷனுக்கு நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எதை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஐ கேம் டு நோ அபவுட் யுவர் சிச்சுவேஷன் அண்ட் தாட் ஆஃப் கிவிங் யூ சம் அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஐ எம் ரியலி கன்சர்ன்ட் அபவுட் வாட் யூ டோல்டு மீ, ஸோ ஐ வாண்ட் டு சஜஸ்ட் அ ஃபியூ திங்ஸ். ஓகே, அவங்க உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதோ ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் சஜஷன் சொல்கிறீங்க. அவங்க ஏதோ உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் சஜஷன் சொல்கிறீங்க. அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் மெயினாக கொஞ்சம் இங்கிலீஷில் நான் கொஞ்சம் வீக் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ ஸ்கூல்லலாம் வந்து ஒரு 4 எஸ்ஸே தான் இருக்கும். 4 எஸ்ஸையை மனப்பாடம் பண்ணிவிட்டு அதில் 4 எதை கேட்டாலும் அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண மாதிரி எழுதிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லெட்டர் கேட்டால் இதை நான் இன்ட்ரோடக்ஷனுக்கு யூஸ் பண்ணணும், அடுத்து இதை கன்க்ளூஷனுக்கு யூஸ் பண்ணணும், இப்படி தான் வந்து
ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ், அடுத்து இந்த ஃபார்மேட்டெல்லாம் இப்படி இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு பிக்சர் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு அங்கே எழுதிட்டு வந்துடலாம். ஓகே, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, அதிக மார்க் எடுக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, அதுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னால் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நான் இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அடுத்ததாக இன்ஃபார்மல் லெட்டருக்கு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறது. ஓகே, ஐ ஹோப் டு மீட் யூ சூன். ஓகே, உன்னை நான் சீக்கிரம் மீட் பண்ணணும்ட்டு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் ஸ்டே ஹாப்பி. ஓகே, இதெல்லாம் இன்ஃபார்மல் லெட்டருக்கு நீங்கள் சொல்லலாம். கடைசி சென்டென்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கிவ் மை ரிகார்ட்ஸ் டு அங்கிள் அண்ட் ஆன்டி, கன்வே மை லவ் டு எவ்ரி ஒன் அட் ஹோம், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ், இல்லைனா ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இப்போ ஒருவேளை நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து திருப்பி ரிப்ளை லெட்டரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைசியில் முடிக்கலாம். டூ ரைட் பேக் சூன். ஓகே, ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை, லெட் மீ நோ யுவர் தாட்ஸ் அபவுட் இட், ப்ளீஸ் கீப் இன் டச். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த மாதிரி கூட பண்ணலாம் ஜென்ரலாக முடிக்கிறதுக்கு. ஓகே, that's all for now, more in my next letter, I have to stop here as it's getting late, hope to hear from you soon. ஓகே, இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கடைசியில் இப்போ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அந்த மாதிரி போடுறீங்கல்ல, இன்ஃபார்மல் லெட்டரில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் யுவர்ஸ் லவ்விங்லி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஓகே, எந்த மாதிரி இன்ஃபார்மல் லெட்டராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. யுவர்ஸ் லவ்விங்லி அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்ற இது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷனுக்கு டியர் ரவி அப்படின்னு போட்டு ஹவ் ஆர் யூ, ஐ ஹோப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஆர் டூயிங் வெல், ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு யூ to tell you about, I am writing this letter to tell you about my new school and how exciting it is. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கான டாபிக் இதுதான். ஓகே, ஸோ டாபிக் ஏற்ற மாதிரி நீங்கள் அடுத்த சென்டென்ஸை வந்து மேக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகே, கன்க்ளூஷன் இந்த மாதிரி இருக்கலாம். that's all for now, give my regards to uncle and auntie, do write back soon. ஸோ இந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து யுவர்ஸ் லவ்விங்லி உங்களோட பேர் போட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மெயினாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது, இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும், இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும், அதில் வந்து எந்தெந்த மாதிரி ஃபார்மேட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கும் சரி கன்க்ளூஷனுக்கும் சரி நான் நிறையா டெம்ப்ளேட்டும் கொடுத்துட்டேன், ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கும். ஓகே, ஸோ இப்போ மெயினாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடி தான். உள்ளே இருக்கக்கூடிய அந்த 3 பேராகிராஃப் 4 பேராகிராஃப் எழுத போகிறீங்க. அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து கிளியராக பொலைட்டாக இருக்கணும். மினிமம் ஒரு 3 சின்ன சின்ன பேராகிராஃப் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும். அடுத்ததாக வந்து எதுக்காக நீங்கள் அந்த லெட்டரை எழுதுறீங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, எதுக்காக எழுதுறீங்க அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ் தட் ஐ வுட் லைக் டு ட்ரா யுவர் கைண்ட் அட்டென்ஷன் டு, இல்லைனா த்ரூ திஸ் லெட்டர் ஐ விஷ் டு எக்ஸ்பிரஸ் மை கன்சர்ன் ரிகார்டிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இந்த டெம்ப்ளேட் நான் ஆல்ரெடி கொடுத்தது தான். ஓகே, ஸோ அடுத்து இப்படி இருக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து நீங்கள் இப்படி இருக்கலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஐம் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ் த புவர் கண்டிஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் அவர் லொக்காலிட்டி, த potholes and the uneven surfaces have made it difficult for residents to commute safely. ஸோ இது நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ ரோட் சேஃப்டி ரிலேட்டடாக நீங்கள் வந்து எழுதுறீங்க. ஓகே, அதுக்காக நீங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக ஃபஸ்ட்டு பேராகிராஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். ஓகே, அடுத்து மெயின் கண்டென்ட் வந்து தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும். நீங்கள் எதுக்காக எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து என்ன ரீசன் ஃபுல்லாத்தையுமே அதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, த சிச்சுவேஷன் ஹேஸ் பிகம் சீரியஸ் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் 2வது பேராகிராஃபை. மெனி பீப்புள் ஆர் ஃபேஸிங் டிஃபிகல்ட்டிஸ் டியூ டு, இல்லைனா இட்ஸ் காசிங் இன்கன்வீனியன்ஸ் டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். த ரோட்ஸ் ஹேவ் பீன் ரிப்பேர்டு ஃபார் the roads have not been repaired for the past 6 months, leading to frequent accidents. School buses and emergency
vehicles also find it difficult to move smoothly. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து கொடுக்கலாம். மூணாவது சென்டென்ஸ், மூணாவது பேராகிராஃப். ஓகே, மூணாவது பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷனில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொலைட்டாக சொல்கிற மாதிரி இருக்கணும். என்ன ஆக்ஷன் எதிர்பார்க்குறீங்க, இல்லைன்னா என்ன நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பொலைட்டாக சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஐ ரெக்வெஸ்ட் யூ டு டேக் நெசசரி ஸ்டெப்ஸ் டு ரெசால்வ் திஸ் இஷ்யூ அப்படி மாதிரி முடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, ஐ ரெக்வெஸ்ட் த அத்தாரிட்டிஸ் டு ரிப்பேர் த ரோட்ஸ் அட் த எர்லியஸ்ட் டு என்ஷூர் த சேஃப்டி ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 பேராகிராஃபில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாடியை வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்னெல்லாம் சொன்னோன்னா அதை இங்கே வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இவ்வளோ இருந்தாலே போதுமானது. மெயின் பாடி வந்து இவ்வளோ இருந்தாலே போதுமானது. இதுக்கு தான் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. இதுலேயும் ஃபஸ்ட்டு லைன் கடைசி லைன்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, நடுவில் வரக்கூடிய 1-2 லைன் மட்டும்தான் நீங்கள் வந்து யோசிக்க போகிறீங்க. அதை மட்டும் யோசித்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடச்சிரும். ஓகே, இதே மாதிரி இன்ஃபார்மல் லெட்டருக்கு வந்து நீங்கள் எப்படி எழுதலாம், அதோட பாடி வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்குமே நீங்கள் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இன்ஃபார்மல் லெட்டருமே நீங்கள் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறது, 3 பேராகிராஃபாக எழுதுறது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அவங்கள பற்றி விசாரிக்கிறது. ஓகே, அவங்களோட கிரீட்டிங்ஸ், இல்லைனா எக்ஸ்பிரஸ் ஜாய் ஆர் கன்சர்ன், மென்ஷன் த ரீசன் ஃபார் ரைட்டிங். ஓகே, ரீசனும் இதில் வரணும். ஓகே, ஸோ டெம்ப்ளேட் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஹவ் ஆர் யூ, ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல் வித் யூ, ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு டெல் யூ அபவுட் மை ரீசன்ட் ட்ரிப் டு ஊட்டி. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் நீங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, அடுத்து ரெண்டாவது பேராகிராஃப் அந்த டாபிக் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிற மாதிரி, இல்லைனா நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அட்வைஸ் பண்ணுற மாதிரி, என்ன நியூஸோ அந்த நியூஸை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ த வெதர் இன் ஊட்டி வாஸ் அமேசிங் அண்ட் வி விசிட்டட் பியூட்டிஃபுல் கார்டன்ஸ், லேக்ஸ் அண்ட் ஹில்ஸ். ஐ ஆல்சோ ட்ரைட் ஹார்ஸ் ரைடிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இட் வாஸ் ஸோ எக்ஸைட்டிங். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஓகே, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்ஸ் ஆல் ஃபார் நவ், கிவ் மை ரிகார்ட்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் ரைட் பேக் சூன். இதை நீங்கள் இப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னாலும் நீங்கள் இந்த லைனை அப்படியே தூக்கி அதில் சொருவிடலாம். அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் சொன்னதான் வந்து உங்களுக்கு 3 பேராகிராஃபாக கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இவ்வளோ எழுதுனா போதுமானது ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், என்ன பர்பஸ்க்காக எழுதுறீங்க அப்படிங்கிறது இருக்கணும். ரெண்டாவது பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். மூணாவது பேராகிராஃபில் நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா என்ன சஜஷன் கொடுக்குறீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதை வந்து இருக்கணும். ஓகே, இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிரீட்டிங்ஸ் அதுவும் இருக்கணும். அடுத்து ரீசன் என்னவோ அதையும் நீங்கள் சொல்லிடணும். அடுத்து ரெண்டாவது பேராகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோரி, இல்லைனா என்ன டீட்டெயில்ஸ் வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். மூணாவது வந்து விஷ் பண்ணுற மாதிரி, ரெக்வஸ்ட் ரிப்ளை அப்படிங்கிற மாதிரி முடிக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, ஃப்ரம் டு யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஃப்ரம் டு அப்படிங்கக்கூடிய அந்த டைட்டில் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்காக ஃப்ரம் அட்ரஸே போடக்கூடாதுன்ட்டு கிடையாது. அட்ரஸ் இருக்கணும், அதுக்கு மேலே ஃப்ரம், அதுக்கு மேலே டூ அப்படி மாதிரி போட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஃபார்மலாக இருந்தாலும் சரி, இன்ஃபார்மலாக இருந்தாலும் சரி. ஓகே, அலைன்மெண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எல்லா லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் எண்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே வச்சுக்கோங்க. லெஃப்ட் மார்ஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பேராகிராஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, அடுத்து நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் விடணும், லைனில் ஸ்பேஸ் விடணும். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டரோட அட்ரஸ், அடுத்து ஒரு ஸ்பேஸ், அடுத்து வந்து டேட், அடுத்து ஒரு ஸ்பேஸ், அடுத்து ரிசீவரோட அட்ரஸ். இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் விட்டுக்கணும். ஓகே, அது ஃபார்மலாக இருந்தாலும் சரி, இன்ஃபார்மலாக இருந்தாலும் சரி. ஃபார்மல் லெட்டரில் சப்ஜெக்ட் இருக்கும், இன்ஃபார்மல் லெட்டரில் வந்து சப்ஜெக்ட் இருக்காது. ஃபார்மல் லெட்டரில் ரிசீவரோட அட்ரஸ் இருக்கும், இன்ஃபார்மல் லெட்டரில் ரிசீவரோட அட்ரஸ் இருக்காது. ஃபார்மல் லெட்டரில் நீங்கள் அந்த சாலுட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சார் இல்லைனா மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்ஃபார்மலில் டியர் அப்படின்னு போட்டு அவங்களோட நேம் போடலாம். ஓகே, அடுத்து கடைசியில் ஃபார்மல் லெட்டரில் யுவர்ஸ் ஃபைட்ஃபுல்லி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். இன்ஃபார்மல் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் லவ்விங்லி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியில் உங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான். ஓகே, நீங்கள் உங்களுக்கு எந்த லெட்டர் வேணும்னாலும் சேட் ஜிபிடியில் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த லெட்டரையே நீங்கள் வந்து எக்ஸாமில் அப்படியே கூட எழுதலாம். ஓகே, அதுக்காக எக்ஸாம் கால்ட்டு நீங்கள் மொபைல் கொண்டு போய் சேட் ஜிபிடியில் பார்த்து எழுத முடியாது. முன்னாலேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது பேங்க் எக்ஸாம்லையோ, இல்லைனா ஏதோ ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் கேட்டிருந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இந்த மாதிரி அட்ரஸுக்கு நீங்கள் லெட்டர் எழுதணுன்ட்டு
அதுக்கு எப்படி எழுதணும், அதை யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ChatGPT கேளுங்க, அது உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். ஓகே, இந்த மாதிரி கொடுங்க. ஓகே, ரைட் அ லெட்டர் டு த பிரான்ச் மேனேஜர் கம்ப்ளைனிங் அபவுட் அன்ஆத்தரைஸ்டு டிடக்ஷன் இல்லைன்னா ராங் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் யுவர் பேங்க் அக்கௌண்ட். நானே உங்களுக்கு நிறையா டாபிக் கொடுத்துருக்கேன். அந்த எல்லா டாப்பிக்குமே நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணுங்கள். நான் பிடிஎஃப் கொடுக்கலாட்டியுமே நீங்கள் ChatGPTயில் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். இன் 150 வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் கரெக்டான ஃபார்மேட்டில் நான் என்னெல்லாம் சொன்னனோ அதே ஃபார்மேட்டில் தான் இதில் கொடுக்கும். ஓகே, இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு. ஓகே, அடுத்தடுத்து ஒரு லெட்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் வீடியோ உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நான் நிறையா பிடிஎஃப் கொடுப்பேன். ஓகே, ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஒரு சில லெட்டர் ஃபார்மேட், ஒரு சில டாபிக் ஆல்ரெடி கேட்டிருந்த கொஷின்ஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே நான் பிடிஎஃப் கொடுப்பேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பிடிஎஃப்பை நான் வந்து நம்மளுடைய கோர்ஸில் கொடுத்துருவேன். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.